ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியமல்ல, சில நேரங்களில் சொல்பவர் யார் என்பதும் முக்கியமே. பொய் சொன்னால் எளிதாக நம்புகிறார்கள், ஆனால் உண்மைக்கு புள்ளி விவரம் கேட்கிறார்கள். உலகம் மிகச்சிறந்த நாடக மேடை. இங்கே நடிக்க தெரிந்தவருக்கு மட்டுமே முன்னுரிமை. உன்னை பிடித்தவர்களை விட உன்னை பிடிக்காதவர்களே எப்போதும் உன்னை கவனித்து கொண்டிருப்பார்கள். கவனம் கொள். பிறருக்கு நீ விதைக்கும் விதையானது அவர்களுக்கானது அன்று, உனக்கானது. விதைப்பில் உனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அறுவடை நீயேதான் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள். அமைதியாக இருங்கள், எதுவும் நிரந்தரமில்லை. தனியாக இருங்கள், எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். உங்கள் சோகத்தை மறையுங்கள், யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நேரம் திரும்ப வராது. தனிப்பட்டவனாக இருங்கள், உங்களின் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள். நீ சொல்லுவதெல்லாம் நம்புவதால் கேட்பவர்கள் முட்டாளும் இல்லை, நம்ப வைக்கும் நீ அறிவாளியும் இல்லை. சாகும் வரை உன் மனசாட்சிக்கு நீ துரோகிதான். ஒரு பக்கம் பணமும் ஒரு பக்கம் உறவும் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தினமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை முறை வெட்டினாலும் தழைக்கும் மரமும், எத்தனை முறை திட்டினாலும் அன்பு செய்யும் தாயும் ஒன்றுதான். அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்போது பேசுகிறோம் என்பதிலும் உள்ளது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட கொடுமையானது. நெருப்பு சுடும் என்பது அறிவு, அதை தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம். இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம். கைமீறி செல்லும் எந்த விஷயத்தையும் கையாளவே கூடாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவே காரணம். மற்றவர்களையோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ தவறு. சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்து பார், உன் மனவலிகள் குறையும். மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். மெச்சூரிட்டி என்பது தெருநாய் நம்மை பார்த்துதான் குலைக்கிறது என்று தெரிந்தாலும் கல்லை கையில் தொடாமல் நகர்வதே. தினமும் பேசாத ஒரு உறவு திடீரென உன்னிடம் பேசுகிறார்கள் என்றால் உன்மேல் உள்ள அக்கறையில் இல்லை. உன் வீட்டில் நடக்கும் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக அல்லது உன்னிடம் எதுவும் உதவி பெறுவதற்காக. உங்கள் நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனை உங்களுக்கு எதிரியாக இருப்பான். தங்க குடத்தில் பாலும் வெள்ளி குடத்தில் தேனும் குடித்தாலும் மயானத்தில் மண்குடத்தில் தண்ணீர் தெளித்தே தகனமாகிறான் மனிதன். முட்டாள் முட்டாளாகவே இருப்பதற்கு காரணம் தேவையான இடத்தில் அறிவாளியாக இருக்க முடியாததால்தான். அறிவாளியாக இருப்பதற்கு காரணம் தேவையான இடத்தில் முட்டாளாயிருப்பதால்தான். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், அள வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளுபவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. ஆகச்சிறந்த அறியாமை யாதெனில், நமக்கு பிடித்த மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதே. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள்.